வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது சிவகங்கையை சேர்ந்த நம்முடைய கஸ்டமர் அப்பு பிராண்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸுங்கிற கம்பெனி ரன் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் நம்மகிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இவங்க ஹோம்மேடாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க, அப்புறம் இவங்க என்ன சைஸில் ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்மகிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த சைஸ் ஸ்டிக்கர்ஸ் எந்த மாதிரி கவருக்கு சூட் ஆகும், இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இவங்களுடைய வெந்தய களி மாவுக்கான ஸ்டிக்கர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெடி பண்ணுறாங்க, அதுக்கான காமன் ஸ்டிக்கர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ராகி தோசை மாவு பண்ணுறாங்க, அதுக்கான ஸ்டிக்கர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கம்பு தோசை மாவு, இதுக்கான ஸ்டிக்கர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி மாவு, இதுக்கான ஸ்டிக்கர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு, இதுக்கான ஸ்டிக்கர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிகிரெயின் சப்பாத்தி மிக்ஸ், இதுக்கான ஸ்டிக்கர்ஸ். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ்க்கான ஸ்டிக்கர்ஸ். இந்த ஸ்டிக்கருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயரம் 6 இன்ச்சு, அகலம் 4 இன்ச்சு. இது எதுக்கு ஷூட் ஆகும்னா, நீங்கள் வந்து 1/4 கிலோ பாக்கெட், 1/2 கிலோ பாக்கெட் ரெண்டுதில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தாராளமாக இந்த ஸ்டிக்கர்ஸ் உறுத்தி ஓட்டலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறது 1/4 கிலோ பாக்கெட்டுக்கான ஸ்டிக்கர்ஸ். இதே ஸ்டிக்கர்ஸை நீங்கள் ஒரு 500 கிராம் கவரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இது 500 கிராம் கவர், அதுக்கு இது தாராளம் ஓட்டலாம். இதுக்கான ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இதே கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சைஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயரம் 4, அகலம் 3 இன்ச்சு. இது இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய கறிவேப்பிலை சாதம் இட்லி பொடிக்கான ஸ்டிக்கர்ஸ். அதே இதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாதம் இட்லி பொடிக்கான ஸ்டிக்கர்ஸ். இந்த 2 ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அளவு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 கிராம் ஸ்டாண்டிங் பவுச் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக உரிச்சு ஓட்டலாம். இதுதான் அதோடைய ஃபைனல் அவுட்புட். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்றைக்கி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு 1000 ஸ்டிக்கர்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 1000 ஸ்டிக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. அந்த 10 ப்ராடக்ட்ஸுமே கலந்து நம்ம 1000 ஸ்டிக்கர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டிக்கர்ஸ் மாதிரி வரும். ஸோ இதுக்கான டிசைன்ஸ் நம்மளே கஸ்டமருக்கு செஞ்சு அனுப்பியிருந்தோம். கஸ்டமர்ஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்ட் நேம், லோகோ, அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு டீட்டெயிலாக நமக்கு அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். அதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம சென்ட் பண்ணியிருந்தோம். அந்த டிசைன்ஸ் பார்த்து அவங்க அப்ரூவல் பண்ணதுக்கப்புறமா தான் ஃபர்தராக நீங்கள் பிரிண்ட் பண்ணி இந்த கஸ்டமருக்கு நாங்கள் டெலிவரி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் உங்களுடைய ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கும் எல்லாமே கலந்து ஸ்டிக்கர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நாங்கள் ஃப்ரீ டெலிவரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அடிஷனல் எந்த ஒரு சார்ஜும் பண்ணுறதில்ல. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கணேஷ்.